ஃபேமிலியில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் டிஷ் நேம் பார்த்திங்கன்னா முலாம்பழம் மில்க் ஷேக். அது செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முலாம்பழம், மில்க், கஸ்டர்ட் பவுடர், சுகர், ஜவ்வரிசி, சப்சாசி. இது தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம். முலாம்பழத்தை அந்த விதையெல்லாம் நீங்கள் சதப்பகுதி மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் பழமே நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்ம வேணுன்னா நீங்கள் ஆஃப் பழம் கூட எடுத்துக்கலாம். இது எடுத்து ஃபுல் பழமாக எடுத்தாச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். காயட்டும். அதில் பார்த்திங்கன்னா பாலை ஊற்றிக்கலாம். பால் பார்த்திங்கன்னா நம்ம 1/2 லிட்டர் நம்ம எடுத்துருங்க பாருங்களேன். எக்ஸ்ட்ரா 1/4 லிட்டருக்கு நம்ம தண்ணி எடுத்துருவோம். மொத்தம் பாலும் தண்ணியும் சேர்த்து 3/4 லிட்டர் அளவு. ஏன்னா இப்போ 1/2 லிட்டருக்கு 1/4 லிட்டர் தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் நம்ம கிண்டி விடணுன்னா அந்த ஆடைக்கு படாமல் இருக்க அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் காயட்டும். பாருங்கள், கொஞ்சம் வத்திருச்சு. அப்படியே கிண்டி விட்டுட்டு இதில் ஆல்ரெடி நம்ம ஜவ்வரிசி வச்சுருந்தோம் பாருங்கள். கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம். நான் ஜவ்வரிசி நம்ம போட போகிறோம். அதை அப்படியே நம்ம போட்டு அதில் கிண்டணும். ஏன்னா ரொம்ப ஹீட் அதிகம் வேண்டாம். மிதமான சூட்டில் போடுறப்ப தான் அது உங்களுக்கு ஒன்றோடு ஒட்டாது. அப்படியே மெதுவாக கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நீ பார்த்திங்கன்னா ஸ்லோவாக எரிஞ்சாலே போதும். பால் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்களேன். அப்படியே நல்லா ஜவ்வரிசியை நல்லா கிண்டி விடணும், ஒட்டாமல் இருக்க. அப்படியே கிண்டி விட்டுட்டு இதில் இன்னும் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் நான் இப்போ பார்த்திங்கன்னா காக்கப்பளவு தான் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். இது 1/4 கப்பு தான். நீங்கள் வேணுன்னா 1/4 கப்பு கொஞ்சம் கூடுதலாக கூட வேணும்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். அப்படியே சுகர் கரையட்டும். அப்படியே நம்ம கிண்டி விட்டுக்கலாம். சுகர் கரையணுங்களா? பொதுவாக பார்த்திங்கன்னா முலாம்பழம் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம் இருக்குது. பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ பார்த்திங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. வைட்டமின் சி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். பொட்டாசியம் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும். இது இந்த பழத்தில் இருக்குது. அதுவும் இல்லாமல் நார் சத்தும் கூட இருக்குது. நார் சத்து உங்களுக்கு தெரியும், செரிமான பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும், மலச்சிக்கலை தீர்க்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருந்து பாருங்களேன். அதை நல்லா கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி கட்டிப்படாமல் கரைச்சிக்கணும். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு நம்ம ஊற்றிடலாம். பாலில் ஊற்றிடலாம். பாலில் இதை ஊற்றிட்டு என்ன செய்யணும், விடாமல் கிண்டி விடணும். ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் கெட்டித்தன்மைக்கு வரும். அதனால் நம்ம ஆல்ரெடி நமக்கு ஜவ்வரிசி இருக்குது. இதுவும் வரப்போ கொஞ்சம் ஒரு திக்னஸ் வரும். அதனால் நம்ம நல்லா கிண்டி விடணும். கட்டிப்படாமல் நம்ம கிண்டி விடணும். இதில் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த மில்கோட நம்ம முலாம்பழம் ஜூஸ் நம்ம அதை ஊற்றி சாப்பிட்றப்ப அந்த ஜவ்வரிசி நம்ம சாப்பிட்றப்ப நல்லா கடிச்சிருக்க நல்லாயிருக்கும். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு திக்னஸ் வந்துடுச்சு பாருங்களேன். இந்த அளவு போதும். அந்த இது ஜவ்வரிசிலாம் பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி அப்படியே மிதக்குது பாருங்கள். ஓரளவுக்கு குழப்பு தன்மைக்கு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம முலாம்பழம் அது ஜூஸ்க்கு மாறிச்சிட்டு வந்துட்டோம். அதை அப்படியே வச்சுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஆனால் மாற்றிட்டு ஆற விட்டுறணும். ரூம் டெம்பரேச்சர்னா உங்களுக்கு 1 மணி நேரம் ரூமில் நம்ம அந்த ஒரு சூழ்நிலை வைக்கிறாங்க. 1 மணி நேரம் போகும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஒரு 1/2 அன் ஹவர். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் குளிரணும். குளிர்ந்தால் தான் நம்ம
அதில் ஊற்றணும். சூடாக இருக்கப்போ ஊற்றக்கூடாது. இதில் வந்து அதிகமாக இருக்குன்னா அந்த பவுலில் நான் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் மீதி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம முலாம்பழம் ஜூஸ் போடுறப்ப பார்த்திங்கன்னா ஃபுல்லாயிரும்ல, அதனால தான் நான் அதில் கொஞ்சம் பாத்தி வச்சுக்கிட்டேன். கிண்டி விட்டு நான் கொஞ்சம் தங்கியிருக்கும்போது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இதையும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். சப்ஜா சீட் வச்சுருக்கோம் பாருங்களேன், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இல்லை பாருங்கள், அந்த ஜவ்வரிசி முலாம்பழம் ஜூஸ் இப்போ பாருங்கள் இப்படியே எடுத்துக்கலாம். சப்ஜா சீட்ஸ் இருக்கிறப்ப இன்னும் உடம்புக்கு குளிர்ச்சி. உங்களுக்கு முலாம்பழமே உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், குளிர்ச்சி ஏற்படும். அதே நல்லா சப்ஜா சீடு இன்னும் கூட அதிகமாக நல்லாயிருக்கும், உடம்பு நல்லா பாடிக்கு கூலிங்காக இருக்கும். ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீடு வந்து 2 ஸ்பூன்ல 3 ஸ்பூன் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா எல்லா பக்கமும் அந்த விதை வந்து பரவலாக இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குமா, அதனால நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கணும். பாருங்க ரெடி, எல்லாம் கலந்துருக்கு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு டம்ளர்மா சர்வ் பண்ணால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த முலாம்பழத்துலேயே அந்த ஓடு இருக்கு பாருங்கள், அதிலே ஊற்றி வச்சுருக்கேன். ஒன்று கிளாஸில் ஊற்றிருக்கேன் பாருங்கள், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும், உடம்புக்கு குளிர்ச்சி. ஈஸியாக நமக்கு முலாம்பழம் வந்து கிடைக்கக்கூடியது. இந்த சீசனப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்றப்ப, எந்த ஒரு பழம் சீசனப்போ செஞ்சு சாப்பிடணும். நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.